அனைவருக்கும் வணக்கம். நாம் முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு நாம் பார்ப்போம். இப்போவே இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வேலை வேலை அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக அலைச்சல் தான் நமக்கு அதிகம். அப்படி என்ன தான் நம்ம உழைத்தாலுமே நம் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்வது நம்முடைய கடமைங்க. அப்படி நம்ம பாதுகாத்துக்கிட்டா மட்டுமே நாம் திருப்பி அடுத்த நாள் எழுந்து நம்மளால் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு முடியும். ஸோ அந்த மாதிரி விதத்தில் இந்த முளைக்கட்டிய தானியங்கள் எந்த விதத்தில் நமக்கு உதவுது அப்படின்ட்டு பார்ப்போம். உடற்பயிற்சி, சீரான உணவு, நல்ல தூக்கம், இது எல்லாமே நமக்கு மிகவும் முக்கியமானது. நாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பச்சை பயிரை முளைக்கட்டி எப்படி சாலட் செய்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படி சாப்பிடக்கூடிய தானியங்கள் பச்சை பயிறு மட்டும் இல்லைங்க, கடலை, சன்னா சொல்லுவாங்க, இந்த கடலை, அதுக்கப்புறம் இது வெந்தயம், இது எல்லாமே நம்ம முளைக்கட்டி எல்லாமே ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்து நாம் சாப்பிட்றது ரொம்பவுமே சிறந்தது. இதில் அதிகமாக விட்டமின் சி, பி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், புரோட்டீன் இதில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. நம்ம தனியாக புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எதுவுமே நம்ம எடுத்துக்காமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டிலையே இந்த தானியங்கள் எல்லாம் முளைக்கட்டி நாம் சாப்பிட்றது சிறந்தது. இதில் கிடைக்கும் ஒரு என்சைம் ஆனது நமக்கு உடலை ஜீரண சக்தியை அதிகரிக்குதுங்க. மேலும் இந்த பயிரை நாம் கடையில் வாங்கி இப்போ பொதுவாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை அவங்க எப்போ முளை கட்டியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஆரோக்கியமான விதத்துலேயும் இருக்குமா அப்படின்றது நம்மளால் எந்த விதத்துலையுமே கணிக்க முடியாத ஒன்று. ஸோ அதனால் எந்த வித ஒரு முளைக்கட்டிய தானியமுமே நம்ம வெளியில் வாங்கிறத விட நம்ம வீட்டிலே ஈஸியாக ஒரு துணியில் அதை கட்டினாலே போதுங்க, அடுத்த நாள் முளை கட்டிடும். ஸோ அப்படி ஆரோக்கியமாகவே நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சோளம், பச்சை பயிறு, வெந்தயம், அப்புறம் கடலை, இது எல்லாமே நம்ம முளைக்கட்டி காய வச்சு, வெயிலில் காய வச்சு அரைச்சி புரோட்டீன் பவுடர் மாதிரி அதை அதிகாலையில் உங்களுக்கு பாலில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோடு நம்ம இதை சேர்த்து கொடுக்கறது ரொம்பவுமே சிறந்ததுங்க. இதில் கிடைக்கும் கார்போஹைட்ரேட் ஆனது நமக்கு ரொம்பவுமே கம்மியானது. அதனால் ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருப்பவங்களுக்கு இது சாப்பிட்றது ரொம்பவுமே சிறந்தது. அதே மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்றதுனால புரதச்சத்துமே ரொம்ப அதிகமாக இந்த பயிர்களில் நமக்கு காணப்படுது. நாள்தோறும் நம்மளால் இதை செய்ய முடியல அப்படின்னாலும் வாரத்தில் 2 முறை இல்லது சனி ஞாயிறு, அப்படி நம்ம வெள்ளிக்கிழமை போல் இது முளைக்கட்டி வச்சா கூட நாம் சனி ஞாயிறு இதை நாம் முளைக்கட்டி சாலட் மாதிரி செஞ்சு நாம் சாப்பிட்றலாம். பச்சை பயிறு நாள்தோறுமே நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவுமே சிறந்ததுங்க. நம்ம புரோட்டீன் பவுடர் வெளியில் கடையில் எங்கே வாங்கினாலுமே அதில் நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கிராம் பச்சை பயிரை தான் அவர் மெயினாக சேர்த்துருப்பாங்க. அதை நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமான உணவை நம்ம வீட்டிலே தரக்கூடும். இந்த மாதிரி முளைக்கட்டிய பச்சை பயிரை நாமும் நாள்தோறும் ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லபடியாக வாழ்வோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.